இன்டர்நெட்டும் தொலைபேசியும் 1100 ரூபா பிஎஸ்என்எல் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம லைப்ரரிக்கு இப்போ லைன் பொதுவாக வந்து நாங்க எங்களை பார்த்து ஆமா நீங்க அது ஒய்ஃபை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான தகவல் பேசணும்னா லைப்ரரிக்கு போகணும். அது நாங்க வந்து மாசம் நாங்களே பண்ணி தரோம். வீட்டுகளுக்கு நீங்க தனி யூஸுக்கு எடுத்தீங்கன்னா அது வெறும் போன் மட்டும்னா அது ஒரு சார்ஜ் வரும். ஆனா இங்க வந்து அந்த மாசம் அந்த 1100 ரூபா கொடுக்கறது வந்து மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்க மேக்சிமம் என்ன தொழில் பண்றாங்க எல்லாரும் ஊர்ல கிராமத்துல? விவசாயம். அதுக்குண்டான கூலி என்னவோ அது அவங்களுக்கு வந்து நெட்டு மழைகளை பேஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வேலை கிடைக்கும். அதுல இந்த வட்டத்துல ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த பகுதியே விழுந்து போச்சு. உழவுதான் முக்கியத்துவம். ஆமா. அடுத்து மாங்காய், இது ரெண்டுமே இந்த வட்டம் போச்சு. அதனால உங்களுக்கு வந்து விவசாயத்தை வந்து இன்னைக்கு இந்த காடுகளை சுத்தம் பண்றது கூட முடியாத லெவல்ல விவசாயி கூட இருக்காங்க. தொடர்ந்து தொழிலாளர்கள் கும்கி வடம் பாத்தீங்களா? அதுல ஒரு சீன் இருக்குல்ல, நெல் அறுவடை சீன். அந்த அறுவடை சீன் தான் நாங்க பார்த்த கடைசி சீன். கும்பி படம் இங்கதான் எடுத்தாங்க. இங்க ஃபுல்லா படம் பூரா இங்கதான். விவசாயம் பண்ணது அதுதான் விவசாயமே. அதுக்கப்புறம் இப்ப நாங்களே நெல்ல இருக்கிறத பாக்கணுமா அந்த படத்தை போட்டு பாத்துக்கிற வேண்டியதே. ஆமா, பார்க்கவே அம்சமா இருக்குங்க. உண்மையிலே அவ்வளவு அம்சமா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த மோஸ்ட்லி எத்தனை பேர் சொந்த நிலம் இருக்கு? சொந்த நிலம் 59. அப்ப இவங்களோட தொழில் என்ன? வருமானம் விவசாயம்னா கூலி வேலைக்கு போறது. அதான் அந்த டெய்லி அந்த 300-400 போயிட்டு அதை வச்சுதான் வாழ்வாதாரம் ஓடுது. 1000 ரூபாய் பணம் போட்டிருக்காரு தற்காலிக. அது இந்த கிராமத்தை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு குறைச்சது. அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கு. போஸ்ட் ஆபீஸ் அப்ப இயங்குறது இல்லையா? அப்ப அவர் தான் போஸ்ட் ஆச்சு. நீங்க தானா? சரி. நெட்டு வந்து நான் கீழே நம்ம காலேஜ். ஆமா, அங்க போயிட்டு எனக்கு நெட்டு கலெக்ஷன் பூரா இருக்கு. இல்ல நம்ம அதுக்கு தான் லைப்ரரி கொடுக்கும்போது போஸ்ட் ஆபீஸ்க்கும் கொடுத்துருவோம், கொடுக்க சொல்லிடுவோம். கவர்மெண்டோட உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம், ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லிடுவோம். நான் கொடுக்க மோடம் ஒரு இடத்துல தான், வைஃபை சொல்லல. அவங்க 10 லைன் கொடுக்குறாங்க, அது கவர்மெண்ட் லைன் போயிடும். இப்ப அந்த அங்க டெலிபோன் வசதி இல்லாதனால நர்ஸுங்க சரியா வர்றது இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, நர்ஸ் காலையில வர்றாங்க சார். சொல்லுங்க, ஒரு மாசம் கர்ப்பிணி பெண்களுக்காக வர்றவங்க. 3 மாசம் எந்தவங்களுக்கு என்னன்னா போட்ட செட்டு நீங்க சாப்பிடணும்னு சொல்லணும் அப்படின்ட்டு இந்த கொட்டோடிக்கு மட்டும் இல்லை, அவங்க கொட்டோடி பஞ்சாயத்துக்கு இல்லை. சரி சரி சரி. முந்தளவுக்கு வரைக்கும் வேற ஆளு, முந்தளுக்கு மேல காரிப்பட்டி இல்ல அவங்களே இப்ப நர்ஸே வரணும்னாலும் நடந்து வரணும். 3 கிலோமீட்டர் நடந்துதான் வர்றாங்க. ஒரு சிரமம். நம்ம பைக்கு வந்தா போவாங்க. போன மாசம் ஒரு இங்க தனியா பிரசவம் எங்க வீட்லயே பிரசவம் ஆயிடுச்சு. அது பாவம் அந்த நர்ஸ் முத நாளே சொல்லிட்டு இருக்கு சார். முத நாளே வந்து அவளை வாங்கம்மா ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு போக மாட்டேன்ட்டாங்க. ஏன்? எதனால என்னன்னு தெரியல. அவங்க போகலன்ட்டு அவன் வந்து பாவமா தனி காரை பிடிச்சி கொண்டாந்து எப்படினாலும் பிரசவம் ஆனாலும் ஆஸ்பத்திரி கொண்டு வச்சு வந்து ஒரு வாரம் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்கோம். காசு ஆட்டோவுக்கு 1000 கேள்வி ஆக முடியல. ஆமா, ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் போட வேண்டிய? நீங்க போஸ்ட் மாஸ்டர், ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் போட வேண்டியதானே? கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு வர இல்ல, இங்க ஒரு ஆம்புலன்ஸ் போட வேண்டியது இல்ல சார். அவசரத்துக்கு 101 போட்டா வராது. எங்க போன் போடுறது? அதுதான் ஒரு 101 ஆம்புலன்ஸ் அவசரத்துக்கு போட்டா வருவாங்க. தவறுள்ள இடத்துல தான் போய் இருந்து போட்டா வந்துடுறாங்க. எவ்வளவு நேரம் போகணும்? தவறு உள்ள இடத்துக்கு போகணும்னா இப்ப நம்ம ரோடு இல்லைங்க, அந்த ரோடு நம்ம திரும்புறீங்களா? அங்க வந்து என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வோடாஃபோனை மட்டும் சொல்றாங்க. நம்ம ஏர்டெல் கூட படிக்கிற பசங்கள் இருக்காங்கல்ல, எங்க நமக்கு விடுங்க ஒரு நல்ல இடத்துக்கு தகவல் வரப்போகுது. இப்ப நம்ம ஒரு போன் போடணும், உங்களுக்கே அதுக்கு ஒரு யூஸ் ஆகும். வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒண்ணு. ஆமா, ஒரு அவசர ஆகத்துக்கு ஒரு 108க்கே போடணும், ஏதோ அதுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒண்ணு இல்லையா? இது எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ஏரியாவுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ நாங்கள் பாடுபட்டோம். ஊரு பிள்ளைங்கிட்ட எல்லாம் வந்து நம்ம அந்த நோட்டு புக்கு கிரையான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்தப்ப வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டோம், இந்த மாதிரி கேரம் போர்டு செஸ் போட்டி மாதிரி வைக்கிறோம், அதுல ஜெயிச்சா அவங்களுக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வெளி உலகத்தை விட்டு தொடர்பு இல்லாம இருக்கோம், இங்க செல்போன் இல்ல, மொபைல் டவர் இல்ல, லேண்ட்லைன் இல்ல, எதுவுமே இல்ல, அதனால எங்களுக்கு வந்து ஏதாவது தொடர்பு பண்ற மாதிரி ஏதோ ஒரு போன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து இவர் ஸ்ரீராம் போடிக்காரு. இவரோட முயற்சியில வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் கட்டி இங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை கொண்டு வந்துட்டோம். ஒரு வாரத்துல வந்துடும். இப்போ உங்க வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு இந்த ஊர்ல? இந்த கிராமத்துல இப்ப என்ன சில சிரமங்கள் இருக்கும், சில விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க அரசரை கேட்டு வாங்கிருப்பீங்க. அது இல்லாம வந்து என்னென்ன சிரமங்கள் இருக்கும், அதே மாதிரி வந்து இப்ப குடுக்கற வந்து இந்த இன்டர்நெட்
சரி எந்த அளவுக்கு பயனளிக்கும். நம்ம எங்க வைக்கலான்ட்டு போனா நம்ம நூலகம் இருக்குல்ல, ஆமா சார் இந்த நூலகத்துல வந்து இந்த வச்சுட்டா நூலகத்தில் ஆமா ஊருக்கே பயன்படும். ஏன்னா சரி, பொதுவான ஒண்ணு இல்ல, ஆமா சார் அந்த மாதிரி வந்து நூலகத்துல தான் இடம் இருந்துச்சு அங்க வைக்கலாம்னு இருக்கோம். சரி அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனளிக்கும்? போன் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு எது சிரமமா இருக்கா, இல்ல இந்த வாழ்க்கை உங்களுக்கு பழகிடுச்சா? இல்லைங்க, இப்ப- பில் போன் ஒண்ணு அறிமுகப்படுத்திருந்தாங்க BSNL. பில் போன் நானே வச்சிருந்தேன். எல்லா வீட்டுக்கு வீடு எல்லாருமே வச்சுன்னு வச்சிருந்தோம். எப்ப அதை காலி பண்ணாங்களோ அப்ப இருந்து தகவல் தொடர்பு. தகவல் தெரியும். இந்த ஊருக்கு என்னைக்கு சாலை வசதி இல்லாம இருந்துச்சோ அப்ப நாங்க அனுபவிச்சோம். இப்ப வண்டி வாகனங்கள் இருக்கறனால, இருக்கு, நிக்குது. ராத்திரி டக்குன்னு கூப்பிட்டு நாங்க வாடி போயிடுறோம். போயிடும். அது பார்த்தா அதுக்கு கொரோனா ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் முன்னாடி என்ன சிகிச்சை பண்ணுமோ பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து 108 போட்டுறாங்க. அப்ப வண்டி அது மூலியமா வந்து வண்டி நாங்க அந்த ஒரு இப்ப சாலை டவர் இல்லையே என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட டவர் கிடையாது. இல்லைங்க, குரங்கணி அங்க இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல தனி டவர், தனி டவர் அவங்களுக்கு தனி டவர், தனியா போய் போட்டு சொல்லியாச்சுன்னா அவங்க போட்டுக்குவாங்க. ஓகே. அந்த ஒரு உதவிகள் அங்க இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து சாலை வசதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நாங்க நிம்மதி. இல்லைன்னா தோரி அடிச்சு